அனைவருக்கும் வணக்கம். நம்ம மனித வாழ்க்கையில் எல்லாரும் சமம், யாருக்கும் யாரும் உயர்ந்தவங்க கிடையாது, தாழ்ந்தவங்க கிடையாது. இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. இதை தான் ஔவையார் ஒரு பாடலில், வான் குருவி கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்தல் அறிதால் யாம் பெரிதும் வல்லமை என்று வலிமை சொல்ல வேண்டான் கான் எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிதுன்னு ஒரு பாடல் பாடியிருக்காங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, வான் பறவை குருவி கூடு, அந்த குருவியுடைய கூடு பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாரும். அந்த கூடு தன்னுடைய மூக்கால கை காலெலாம் கூட இல்லை, தன்னுடைய அழகால அந்த ஓலையிலையோ ஒரு குச்சிலையோ அவ்வளோ அழகாக அது கீழிருந்து உள்ளே போகிற மாதிரி ஒரு கூடு கட்டியிருக்கோம். இது நம்மளால் முடியுமா? முடியாது. வல்லரக்கு தொல்கரையான், அந்த குருவிக்காவது ஒரு அழகு இருக்குது, மூக்கு இருக்குது, அது வீடு கட்டிச்சு. அந்த கரையான் என்பது, அந்த கரையான் புற்று, மூக்கு இல்லை, கை கால் இல்லை, அதோடைய கரையான் புற்றை கட்டியிருக்குது. அந்த சின்ன ஒரு உயிர், அதுமாதிரி புற்றை நம்மளால் கட்ட முடியுமா? முடியாது. தேன், ஒரு கொம்பில் ஒரு நீரை நிறுத்தணும். அந்த தேனில் கொம்பில் நீரை நிறுத்தி காட்டுது தேன். அதுமாதிரி நம்மளால் முடியாது இல்லையா? அதை விட சிலந்தி, சிலந்தியோட சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ மெல்லிய இழை, முடியாது. அதனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இருக்கிறது. அதனால் யாரையும் அவ்வளோ சாதாரணமாக நம்ம எடை போட்டக்கூடாதுன்றது தான் ஔவையாருடைய கருத்து. நம்மளும் அடுத்தவனுக்கு ஒரு திறமை இருக்கிறது நம்ம உணர்ந்து மதிப்பு கொடுத்து வாழ்வோம். வணக்கம்.